சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். காலை பொழுதில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாற்றாங்கல்ல தாங்க நிற்கிறோம். நேற்று ஒரு 1.5 சேலை பறித்து நாற்று பறித்து வந்து 2 வயல் நட்டுருக்காங்க. இன்னொரு 1.5 சேலை கிடக்கு. இன்னும் ஒரு 3 வயல் இருக்குது. இன்றைக்கி வந்து நடுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க இதான் நாற்று முடி. இது மாதிரி 100 முடி இருந்துச்சுன்னா ஒரு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நேற்று நாற்று பறிச்சாங்களா, பாதி நட்டாச்சு. ஒரு 1.5 கட்டு மட்டும் இருக்குது. இது வந்து நம்ம வரப்பில் ஏற்றி வைக்கணுங்க. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி வயலில் வந்து வீசுவோம். அவங்க நட்டுட்டு வந்துடுவாங்க. இதனால் இப்போ வரப்பில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருக்குல்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் வடியும். அதனால தான் கொஞ்சம் நமக்கு வெயிட் இருக்காது. கொஞ்சம் நிறையா வந்து தூக்கிட்டு போகலாம். அவ்வளோதாங்க. இப்போ அண்ணே வந்து பார்த்திங்கன்னா வரப்பு வெட்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு அண்ணே வந்து நான் ஏற்றி வைக்கிற நாற்றை வந்து வயலில் வந்து வீசுகிறாரு. எங்கள் நாட்டுறாங்கெல்லாம் காமிக்கிறேன் எனக்கு. மகளே பார்த்தீங்கன்னா அந்த இடையில ஒரு சின்னதாக ஒரு கேப்பு மாதிரி இருக்குல்லங்க, அது வரையும் ஒரு சேடை வருங்க. இது ஒரு சேடை இருந்துச்சு. இது வந்து பாதி நேற்று பறிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு சேடை இருந்துச்சு. இது ஃபுல்லாமே நேற்று வந்து பறிச்சாச்சுங்க. இந்த நாற்றெல்லாம் பறித்து தான் இந்த நடுகுண்டும் அந்த பெரிய நாட்டுறாங்கலையும் வந்து நட்டாச்சு. மற்ற எல்லா வயல்லையுமே வந்து வரப்பு வெட்டியாச்சு. இந்த எங்கனைக்குன்னு மட்டும் வரப்பு வெட்டியிருக்க மாட்டோம். எதனால் அப்படின்னா அங்கே தான் நாற்று போயிருக்கோம்ல, அதனால் இந்த வரப்பையும் வந்து வெட்டணும். இதில் வந்து அண்ணன் இப்போ வந்து பாதி வெட்டிட்டாங்க. அதான் வரப்பு வெட்டுறதுலேயே 2 வகை இருக்குது. அணைக்கிறது, கழிக்கிறது அப்படின்ட்டு. இது வந்து அணைக்கிறதுங்க. அதான் நாற்றங்கால். இது வந்து விதை பாவி கிட்டத்தட்ட 30 நாள் ஆச்சுங்க. 30-35 நாளுக்குள்ளே வந்து இதை பிடுங்கி நட்டணும். இல்லைனா வந்து நாற்று முத்தி போயிடும். பொதுவாக சாக்குலேயும் அழுவோம். இது மாதிரி வந்து சட்டிலையும் வச்சு அப்படியே மாற்றி மாற்றி. இதுக்கும் ஒரு சில அடுக்கு முறைகள்லாம் இருக்குது. அடுக்குறானே அவங்களே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நட்டதுக்கு உடனே வந்து கொக்கு வந்து மேய்ஞ்சிச்சுன்னா வந்து நட்டதே வேஸ்ட்டாக போயிருங்க. அது வேரோடு அப்படியே களைச்சி விட்ரும். அதனால் ஒரு 10 நாளைக்கு மட்டும் இந்த கொக்குகளை மட்டும் கொஞ்சம் விரட்டி விடணுங்க. போக மாட்டேங்குது. எல்லா பக்கமும் வறட்சியாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் பசுமையாக இருக்கிறதுனால தான் பசுமையை நோக்கி தான் கொக்குகள்லாம் போகுது. இப்போ தான் போகுது. விரட்டி விட்றதுக்கு மனசு இல்லை தான், இருந்தாலும் நம்ம உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே. அப்படியே வேரோட களைச்சி விட்ருங்க. நம்ம நாற்றை பிடுங்கி வந்து நட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே களைச்சி விட்ருங்க. இதாங்க நடவு செய்தல். இந்த வயல் தாங்க நேற்று நிறையா வேலை வச்சிருச்சு. இங்கே இறங்கிருச்சுங்க. இறங்கிச்சு அங்கனையெல்லாம் வெட்டி மேலே போட வேண்டியதாக போச்சு. இங்கே மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய மண்ணுங்கண்ணே. இந்த சின்ன வயலில் தான் வேலை நிறையா இழுத்துக்குச்சு. அதான் உழுவே முடியல, டிராக்டர் இறங்கிருச்சு. அது மாதிரி நிறையா பழமொழிகள்லாம் இருக்குது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்ட்டு. அது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து 4 விஷயத்தை அறவரையாக தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதோட அக்கவேறு ஆணிவேறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அதுமாதிரி நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் விவசாயத்தை தான் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா, பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்து தான் அமையுது. தரிசில் உட்காந்துருக்குங்க. நம்ம அங்கிட்டு போனோடனே திருப்பி வந்துடும். அது மேலேயும் குறை சொல்ல முடியாதுங்க. நான் வந்து பசுமை எங்கிட்டுமே இல்லை. ஒரு 10 நாள் வேர் பிடிச்சதுக்கப்புறம் வந்து மேய்ஞ்சிதுன்னா தாராளமாக மேயும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
இந்த இதாங்க நாற்று விளம்புதல் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கிட்டேருந்து தூக்கிட்டு வர நாற்றை வந்து இப்படி தான் விளம்பி போட்டுருவோம். நாட்டுற ஆளுங்க வந்து இப்போ இந்த முடி எடுத்து நடும்போது அடுத்து பின்னாடி ஒரு முடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துடும். அப்படியே நட்டுக்கிட்டே போக வேண்டியதாங்க. சரிங்க சொன்னாங்களே, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.